போட்டி போட்ட 2 கேண்டிடேட்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. ஓட்டு போடாம கடலுக்கு போயிட்டாங்க. கூட எங்க மாமாவும் போனாரு. கடலுக்கு போனப்பதான் உங்களுக்கு தோணி இருக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷம் பவர் இருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் பவர். அந்த நாள்லயும் வயிற்று பொழப்புக்காக வந்துட்டோமேன்னு திரும்ப போக நினைச்சிருக்காங்க. அப்பதான் பக்கத்து நாட்டு ராணுவம் இந்த அப்பாவி மீனவர்களை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க அப்பா அப்பாவோட சேர்ந்து 13 பேர் செத்துட்டாங்க. இந்த பொழைச்சிருந்தவங்கள அடிப்பட்டவங்கள படகுல தூக்கி போட்டு படக கரைக்கு ஓட்டிட்டு வரும்போது குண்டடிப்பட்ட எங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்ன கரைக்கு கொண்டு போவாதீங்க, இந்த சுடுகாடு மாலை மோளம் சடங்கு இதுக்கெல்லாம் ஒரு 2000 ரூபாய் செலவாகும், அந்த பணத்தை வச்சு என் பிள்ளைங்க 2 வருஷம் சாப்பிடுவாங்க, அதனால என் உடம்ப கடல்லையே தூக்கி போட்டிருக்கேன்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. உயிர் போனதும் போட்டாங்க கடல்லையே. எல்லாரும் கடல்ல அஸ்தியை கரைப்பாங்க, நாங்க அப்பாவை கரைச்சிட்டோம். அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களும் யாருக்கும் எதுவுமே பண்ணல. மீனவர் சங்கம் தான் எங்க அம்மாவை படிக்க வச்சது. எங்க அம்மா படிச்சு ஸ்கூல் டீச்சர் ஆனாங்க, எங்களையும் படிக்க வச்சாங்க. வெறித்தனமா படிச்ச, வெறித்தனமா கிடைக்கிற இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ணேன். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்துருவேன் எலெக்ஷனுக்கு. இங்க யாரும் கேட்டீங்கல்ல, உப்பு போட்ட சோத்த திங்கிறியன, நான் மீனவன்டா, உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவன்டா. சாரி. இந்த கூட்டத்துல சென்னை சொந்த ஊரா இல்லாம வெளியூர்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. உங்க ஊருக்கே போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஏன் போல? சார், எல்லாம் பசியிலையும் பஞ்சமொழிக்கும் ஓடி வந்தவங்க. நீங்க ராமேஸ்வரம், நான் புதுக்கோட்டை. ஊருக்கு போனது ஆசை. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை அங்க இருக்கவங்கள இங்க ஓடி வராங்க. நான் எங்க சொந்த ஊருக்கு போறது. நான் திருநெல்வேலி கந்துவட்டி பிரச்சனை, நான் செங்கல்பட்டு கூலிப்பட பிரச்சனை, நான் தஞ்சாவூர் வீட்டை, நாங்க காஞ்சிபுரம் மணல் கொல்ல. காவேரி தண்ணி வரல, கிருஷ்ணா நதியும் இல்ல, முல்லை பெரியாறுலயும் ஒண்ணும் பண்ண முடியல. இதுல எங்க இருந்து ஊருக்கு போறது? 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 பிரச்சனை. சொந்த ஊர்லயே அகதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் பொறுத்தா உடம்புல இருக்கிற துணிய கூட உருவிடுவானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். என்ன சார் சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். எப்ப சார் கேள்வி கேட்டீங்க? கேள்வி கேட்காம பதில் எப்படி கிடைக்கும்? இப்ப இவங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நான் கேள்வி கேட்க போறேன் சிஎம் மாசலாமணி கிட்ட. 3 முறை ஆட்சி பண்ணவங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீர்ப்பாரு நேரடியா கேட்க போறேன். இப்போ இங்கிருந்து நேரா. சார் இப்ப அங்க போக முடியாது சார். மாசிலாமணி கழக்கு விழா மாநாடுல இருக்காங்க. இப்ப நேரம் அங்க போறது சேஃப் இல்ல சார். கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்பவே கேட்கறதாங்க என் வழக்கம்.